நிற்கிறது. இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 தான் இருக்கணும். நிச்சயமாக என்னால் இந்த நாடை நல்லபடியாக வச்சிருக்க முடியும். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லி, நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் நான் தேர்தல் நிற்கிறேன், வேற யாரையும் நம்பி நிற்கிறேன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த தெய்வம் நேர்ல வராது, ஆனா தெய்வம் மக்கள் மூலியமாக வருங்கிறனாலதான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பி இருக்கிறேன். உலகத்துல எந்த ஒரு கட்சியும் 5 தேர்தலை செஞ்சுட்டதில்லை. கட்சி ஆரம்பிச்ச 1.25 வருஷத்துக்குள்ள அதற்கு நன்றி என்னுடைய தொண்டர்களுக்கு மட்டும்தான். உங்களுடைய உழைப்பினாலையும் உங்களுடைய விடாமுயற்சினால்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உயர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தேர்தலும் ஓட்டுகள் அதிகமா வாங்கிக்கிட்டே இருக்கு. சொல்லுவாங்க சிறுதுளி பெருவெல்லம். இன்னைக்கு இதுதான் சிறுதுளி, நாளைக்கு இவங்க தான் பெருவெல்லமாக ஆக போறாங்க. அந்த உணர்வு என் மனசுல இருக்கு. சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு 60 வருஷம் ஆக போதுங்கிறான். ஆனால் இன்னமும் இந்த வியாபாரிகள் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா ஓட்டு மாத்திரம் போடுறாங்க, ஆனா அடிமைகளாகத்தான் இருக்காங்க. இந்த அடிமையிலிருந்து நீங்க விடுபடணும். அந்த விடுபடுறதுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாடுபடும். லஞ்ச லாவணே இல்லாத நிச்சயமாக செய்வேன், வறுமையை ஒழிப்பேன், நல்ல கல்வி சமசீர் கல்வியை கொடுப்பேன், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். இவங்களுக்கு கோபம், என்னடா லஞ்சத்தை ஊழல ஒழிப்புன்னா நம்ம தொழில விஜயகாந்த் வந்து கை வைக்கிறான், இவனை விடக்கூடாது, ஒழிச்சு வறுமையை ஒழிப்பேன். எப்படி வறுமையை ஒழிப்பேன்? தனி மனித வருமானத்தை கூட்டி கொடு, லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் ஒழிப்பேன். இதுக்கு மேல என்ன? இதுக்கு மேல என்ன கொள்கை வேணும்? இதுக்கு முன்னாடி உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், 3 ஒண்ணுதான். விஜயகாந்த் என்ன, உங்ககிட்ட என்னையா கொள்கை இருக்கு சொல்லு? 5 வருஷத்துக்கு ஒரு கட்சி மாறிடுறாங்க எல்லாரும். இதுதான் கொள்கையா? உங்களுக்கு தைரியம் இருந்தால், உண்மையிலே உங்க கட்சியின் கொள்கை மக்கள்கிட்ட எடுபட்டிருந்தால், நீங்கள் மக்களுக்காக சேவை பண்ணியிருந்தால், மக்களுக்கு நன்மை பண்ணியிருந்தால், எங்க வர்ற ஒவ்வொரு தேர்தலும் தனித்தனியா நில்லுங்க பார்க்கலாம். தைரியம் கிடையாது. அந்த தைரியம் உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் சம்பாரிச்சு பழக்கப்பட, லஞ்சம் வாங்கி 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 பழக்கப்படும். ஆக நீங்க 7 கட்சியுமா 10 கட்சியா 12 கட்சியா அவங்களோட பேசிதானே நீங்க எல்லாரும் கலந்து தானே நிக்கணும். நிக்கலையே. அதுல திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்றார், அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அப்ப திமுக ஒண்ணுதான் அரசியல் கட்சியா? அவங்க மட்டும் தான் நிக்கணுமா? அவங்க மட்டும் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணுமா? அப்ப நீங்களே எங்கேயா போறீங்க? கூட்டணி கட்சிகளா? எதற்காக நீங்க ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கூட்டணி கட்சிகளாம் அடிக்காதீங்க. மக்கள் பிரச்சனையை பேசு. இந்த விஜயகாந்த் இதே மக்கள் தூக்கிடுவோம். நீ மக்களுக்காக போராடுங்க. நீங்க 50 வருஷம் 40 வருஷம் 80 வருஷங்கிறீங்களே, இதெல்லாம் ஆண்டது எதற்காக? மக்களை சாக வைக்கிறதுக்காக நீங்க ஆண்டீங்களா? ஏன்டா மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, குடிக்க கஞ்சி இல்லாம இருக்காங்க, கூழுக்கு உப்பு கட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ காப்பிக்கு சக்கரை கட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதைத்தான் பேசும். ஆக இவங்க இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தானே தவிர இவங்க வந்து நாட்டை திருத்த போறது கிடையாது. எல்லா மாநிலத்திலும் கூட்டணி இவங்க தான். இன்னைக்கு இருக்கிற 7 கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்திருக்க அத்தனை கட்சியும் கூட்டணி எல்லா மாநிலத்திலும் இருக்கு. ஆக தெற்க பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் தண்ணி, அங்குள்ள விவசாய மக்கள் எல்லாம் பாதிக்கிறான். ஒரு 5 அடி 6 அடியை ஏத்த மாட்டேங்கிறான். ஆனா கூட்டணி கட்சி அங்க இருக்க யாரு இருக்கா? மத்தியில கம்யூனிஸ்ட் இருக்கு. ஆனா கேரளால கம்யூனிஸ்ட் தண்ணியை திறக்க மாட்டேங்க. ஆனா இங்க உடனே போராட்டம், நாங்க போராட்டம் பண்றோம். ஏன்னா மக்கள்கிட்ட நல்ல பேர், பரவாயில்லையா கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணதே நல்ல